ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டி வலி எல்லாருக்குமே இருக்குங்க. ஏன் வருது, எதுக்கு வருது, எதனால் வருது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முக்கால்வாசி முட்டி வலி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு போயிடும். பட் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அண்ட் அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும், என்ன தான் நடக்குது, இதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூட்டு எலும்புக்கு நடுவில் ஒரு கார்டிலேஜ் இருக்கும், ஜவ்வு, ஓகேங்களா. அதில் வந்து அதுதான் ஆக்சுவலி வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கும், நம்மளுடைய எலும்பை சுற்றி ஒரு கவர் மாதிரி இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னா அது கிழிஞ்சிரும், அதாவது பிரேக் டவுன் ஆகிடும். அது பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த கவர் வந்து கிழிஞ்சிருச்சுன்னா போனு ரெண்டும் வந்து ஒராச ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு வலி இருக்கும். எப்போல்லாம் வலி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடக்கும்போது, ஓடும்போது, படியேறும்போது எல்லாமே வலி இருக்கும். எங்கெல்லாம் வரும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டி இல்லாமல் கையில் அண்ட் இடுப்பில், கழுத்தில், லோவர் பேக்கில், ஷோல்டரில், ஓகேங்களா. ஸோ இது எவ்வளோ காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் த வேர்ல்ட் 46% ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களோட லைஃப் டைமில் வந்து கண்டிப்பாக முட்டி வலியில் அஃபெக்ட் ஆகுவாங்க. அண்ட் யாருக்கு ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் தாங்க, லேடிஸ் தான் வந்து மோஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க மென்னை விட, அதாவது ஜென்ஸை விட லேடிஸ் தான் அஃபெக்ட் ஆவாங்க. எந்த ஏஜில் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க. அண்ட் வேறு என்ன காரணத்தினால அஃபெக்ட் ஆவாங்க, அதுமாரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் ஏதாவது கீழே விழுந்து இன்ஜுரி ஆகியிருந்தா, இல்லை பைக்கில் போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து அப்போ நீ ஹர்ட் ஆகிருந்ததுன்னா, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஜெனட்டிக், அதாவது தாத்தா பாட்டிக்கு இருந்ததுன்னா, அப்போ வந்து திருப்பி ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கும்போது, ஓடும்போது, படிக்கட்டு ஏறி இறங்கும்போது, ஜாக் பண்ணும்போது, ரன்னிங் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பெயின் வந்து நல்லாவே விசிபிளாக தெரியுங்க. அண்ட் ஓவர் த டைம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த நீ ஜாயிண்ட்டோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சரில் வந்து பாருங்கள், அந்த கார்ட்லேஜ் ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்ட்லேஜில் வந்து ஏற்படுற ப்ராப்ளம்னால தான் அந்த என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது நார்மல் ஷேப்லேருந்து குறைஞ்சிட்டே வருதுங்க. அப்போ என்ன ஆகுது, அதோட ஒரு லேயர், ஒரு கவர் மாதிரி, அந்த கவர் கிழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டு போனும் வந்து ஒராச ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். பாருங்கள், நார்மலாக இருக்க ஜாயிண்ட்டு, அதாவது முட்டி எப்படி இருக்குது, அண்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னா அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேவா. ஸோ இதுதான் சேஞ்சஸ்ஸு. ஸோ என்ன மாதிரியான காசஸ், எந்த காரணத்துக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ், இந்த கார்டிலேஜ் கவர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து எப்படி இருக்கும்னா டஃப்பாக இருக்கும், ரப்பரி டிஷ்யூ மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதில் வந்து மெனிஸ்கல் கார்டிலேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த மெனிஸ்கலோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாக் அப்சர்வர். அது வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் ஓட்டுறோம் இல்லைங்களா, அந்த காரில் வந்து நம்ம ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது என்ன ஆகுது, அந்த பம்பும் ஜோல்ஸும் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதை மாதிரி தான் இது வேலை செய்யும். அதுவே நம்ம ரொம்ப கரடுமுரடான ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டு வந்தோம்னா என்ன ஆகும், ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அதே தாங்க இந்த முட்டியும், சரிங்களா. சரி, வேறு என்ன காரணத்தினால இது வந்து அஃபெக்ட் ஆகுது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் வெயிட், ரொம்ப குண்டாக இருந்தாலும் வரும், பிஎம்ஐ ரேட் வந்து 30க்கு மேலே இருந்தாலும் வரும், அண்ட் ஆல்ரெடி நம்ம இன்ஜுரி ஆனாலும் வரும் நம்ம சொல்லிட்டோம். அண்ட் அடிக்கடி முட்டிக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வரும். அண்ட் க்ரூக் டு போன் வந்து நார்மல் இல்லாமல் குறுகலாக இருந்தால் வரும். என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டிஃப்னஸ், ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க, அண்ட் வீக்கமாக இருக்கும், அண்ட் கிரைண்டிங் சவுண்டு, அதாவது ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு வந்து வந்துகிட்டே இருக்கும் முட்டியில், வாபி, அதாவது முட்டி நழுவி போடுற மாதிரி இருக்கும், அண்ட் ஒரு லாக் ஆகிடும், அப்படியே ஸ்வெட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே பார்க்குறீங்க பாருங்கள், ஜாயிண்ட் ஸ்பேஸை கம்மியாயிடுச்சு. ஸோ இதனால தான் வந்து மேஜராக நம்மளுக்கு ரொம்ப வலி வர்றது. அண்ட் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வருமா, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் வரும். அண்டர் வெயிட்டில் இருக்கவங்களுக்கும் வரும், ஓவர் வெயிட்டில் இருக்கவங்களுக்கும் வரும், சரிங்களா. இது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உடனே எனக்கு வலி குறையணும் அப்படின்னா ஐஸிங் கொடுக்கலாங்க. நம்ம வந்து கோல்ட் பேக்கு, ஜெல் பேக்கும் விற்கிறாங்க, ஐஸ் பேக்கும் விற்கிறாங்க. இல்லை எதுவுமே இல்லை, எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜு தான் இருக்குன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு
உங்களோட ஜாயின்ஸை சுற்றி நீங்கள் வந்து ஐசிங் கொடுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான், பெர்மனெண்ட் ரிலீஃப் கிடையாது. பெர்மனெண்ட் ரிலீஃப் வேணால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ பார்த்து எந்த லெவலில் உங்களுடைய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். அண்ட் ஐசிங் தவிர எனக்கு வந்து ஐஸ் வந்து ரொம்ப கோல்ட் ஆகும் அப்படின்னீங்க, ஹாட் பேக் ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். ஸோ வந்து ஹாட் பேக் நல்லா ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அரௌண்ட் த ஜாயின்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே கேட்கும். இதில் வந்து பெயின் ரெடியூஸ் ஆகும், ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் ஆகும், ஸ்வெல்லிங் ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் டெக்னிக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங். இது யார் வேணாலும் பண்ணலாங்க. நார்மல் நீ பெயின் இருக்கவங்களும் பண்ணலாம், இந்த மாதிரி முட்டி தேஞ்சு போனவங்களும் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ப்ரிவென்ட் தான் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் சைக்கிளிங் சொல்லுவாங்க. பேக் பெயின் இருக்கவங்க இந்த மாதிரி பேக் சப்போர்ட்டோட சைக்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை பேக் பெயின் இல்லாதவங்க இந்த மாதிரியான எரெக்ட் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சைக்கிளிங் கொடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அதாவது அது அதோட மூமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். சரிங்களா? அது அப்படியே அவைலபிள் மோஷன்லேயே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ சைக்கிளிங் பண்ணும்போது அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேறு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் போகலாங்க. எனக்கு முட்டி வலிக்குது, நான் நடக்கவே கூடாது அப்படின்னா இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப பெயின் இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓகே இந்த 2 to 3 டேஸில் வந்து இந்த நீ ஹாட் பேக் அண்ட் ஐஸ் பேக் கொடுத்து கொஞ்சம் சப்சைட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வாக்கிங் போகணுங்க. ஏன்னா ஓவர் வெயிட் இருந்தாலும் நீ பெயின் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஹெல்த்தி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த பிஎம்ஐ ரேஞ்ச் வந்து என்ன, அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வாக்கிங் போகணும். அண்ட் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க தாராளமாக ஸ்விம்மிங் போகலாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட் எக்ஸசைஸ், எல்லா ஜாயின்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் வாட்டர் பேஸில் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா ஸ்விம்மிங் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் உங்களுடைய ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஓவர் வெயிட்னால கண்டிப்பாக ஜாயின்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத, ஃபுட்டு என்ன எடுத்துக்கலாம், போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம், நான் அகெயின் இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிரேசஸ் ரொம்ப வந்து ஓல்டாக, அதாவது ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க, ஓவர் 60 இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரேசஸ் நீ கேப் வாங்கி போட்டுக்கலாங்க. ஸோ தட் அந்த இன்னும் வந்து ரொம்ப வராயிறது வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய பெட் டைமில் இல்லைனா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக ரிலீவ் ஆகும். ஏன்னா அரௌண்ட் த மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும். அந்த மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து ரெக்டிஃபை ஆகும். ரெக்டிஃபை ஆகும் மீன்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான். இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும்னு கிடையாது. உங்களுடைய பெயின் சப்சைட் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் ஹாட் பேக் அண்ட் கோல்ட் பேக் கொடுத்தீங்கன்னா பெயின் சப்சைட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த எந்த லெவல் ஆஃப் ஸ்டேஜஸில் நீங்கள் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர்